Hello all, welcome to Pavi's Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சாஃப்ட்டான ஸ்வீட் அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் இதல லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. வாங்க அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் போல பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் போல தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இப்போ அடுத்து ஒரு பேன்ல 3/4 கப் போல வெல்லம் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க அரிசியை எந்த கப்ல எடுத்தீங்களோ அதே கப் அளவுலயே இந்த தண்ணியையும் வெல்லத்தையும் எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிடலாம். இது வடிகட்டினா தான் வெல்லத்தில் இருக்கிற தூசி எல்லாம் நல்லா போயிடும். பாருங்க குட்டி குட்டி கல்லெல்லாம் இருக்கும். எவ்வளோதான் நம்ம பார்த்து வாங்கினாலும் வெல்லத்தில் சின்ன சின்ன கல் இருக்க தான் செய்யும். அதனால இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. இப்போது ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தண்ணி சேர்க்காம நல்லா ஊறின அரிசி மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரு 3 ல இருந்து 4 ஏலக்காய் முழு ஏலக்காய் சேர்த்து ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் அரிசி கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைப்பழம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 ல இருந்து 5 போல் நல்லா சின்ன சைஸ் பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பழம் எடுக்கிறதா இருந்தால் 1 ல இருந்து 2 போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் போல் வெள்ளைப்பாகு சேர்த்து இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் அந்த அரிசியோட கிரெயினி டெக்ஸ்டர் இருக்கணும். ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைச்சிடாதீங்க. இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு பெரிய பவுலில் மாற்றிடலாம். இது கூட பாக்கி இருக்கிற வெள்ளைப்பாகியும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மாவு கலந்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு நான் ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரம் போல் ஃபர்மெண்ட் பண்ண வச்சுருவேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். நான் இப்போ ஒரு 6 மணி நேரம் கழித்து இந்த மாவு எடுத்திருக்கேன். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான மற்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/4 கப் போல் துருவின தேங்காய் எடுத்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆற அளவுக்கு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் கூடவே நீங்கள் 1 டீஸ்பூன் போல் கருப்பு எள்ளு கூட சேர்த்து வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எள்ளு சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா எள்ளு சேர்த்து இந்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அப்பம் பேனில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடாக்கிக்கோங்க. உங்களுக்கு நெய் மட்டுமே வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீடியம் ஹீட்டில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அப்பம் மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வச்சு சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கூப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆனதும் நம்மளுடைய அப்பம் கீழ்பாகத்துலலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி 2 ஸ்பூனை வச்சு அப்பத்தை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமுமே நல்லா டார்க்கான பொன்னிறம் ஆற அளவுக்கு அப்பத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்து வரும். இல்லைனா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுறீங்கன்னா அது வெளியில் மட்டும்தான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும்.
உள்ளுக்குள்ளே மாவு அப்படியே இருக்கும். அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு 2 பக்கமுமே நல்லா பொன்னிற அளவுக்கு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஸ்வீட் பணியாரம் அப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியான சூப்பரான அப்பம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.